எமது விழாவை தொடங்குகின்றோம். மரத்தின் கிளையான ஆசிரியர் பெருமக்களுக்கும் பின் மரத்தின் விளையான மாணவ மாணவியருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கல்வி மேம்பட பெரிதும் உதவுவது சமுதாய சூழல் என்ற தலைப்பில் நாங்கள் இங்கு உரையாட வந்துள்ளோம். நம்ம எல்லாருமே மழை பெய்யும் போது வெளியில இருந்து தாங்க வீட்டுக்குள்ள வருவோம். ஆனா எட்டயபுரத்து இளம்புயல் மகாகவி பாரதியோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவாருங்க. அவர் வெளியில வந்து மழையில நனைந்து கொண்டே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்க வந்தாங்க பாடுவார். அப்ப அவரு வெளியே வந்துதாங்க எத்தனை கோடி இன்பம்னு பாடுறாரு. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இல்லையே. வீடு அது ஒரு சிறிய கூடு, அதனால எத்தனை முரண்பாடு. குடும்பத்துல இருந்த குதூகலமான உரையாடல்கள் எல்லாம் தற்போது கலைந்து போய்விட்டது. ஆனா கல்வியே வீட்டுல இருந்துதான் தொடங்குதுன்னு பலர் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, வீடு எனும் சிறிய அமைப்பை தாண்டி நாட்டை நாடிய பின் தான் நல்வாழ்வு துளிர்க்க தொடங்கியது. ஏன் நம்ம மகாகவி பாரதியார் அவர்களை எடுத்துக்கோம். அவர் வீதிக்கு வந்தார், இந்த உலகை படிக்க தொடங்கினார். அவர் வீதிக்கு வந்ததால் தான் இந்த உலகை படிக்க தொடங்கினார். அதுவே அவருக்கு புதிய திசைகளை அறிமுகப்படுத்தியது. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, அவர் சமூகத்துக்கு வந்த பிறகுதாங்க பல விஷயத்தை கத்துக்கிட்டாரு தெரியுது. கூடு நடுவர் அவர்களே, வீடு என்னதான் கூடா இருந்தாலும் அங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது நிறைய இருக்கும். நடுவர் என்றதை கத்துக் கொடுக்கறது தந்தை தான் நடுவர் அவர்களே. அடுத்து உடன்பிறந்தவர்கள் எடுத்துக்கோங்க. நம்மளை விட 2-3 வயது முழுசா போய் சேரணும்னு நினைக்கிறவங்க உடன்பிறந்தவர்கள். அவர்கள் ஒரு குழந்தை நல்ல நல்ல கருத்துக்களை உள்வாங்கிட்டு அதோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த தொடங்குது. இததான் ஒரு பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க. நல்லது ஒரு குடும்பம். அந்த பல்கலைக்கழகத்தை வீட்டோட ஒப்பிட்டு இருக்காங்க. அப்போ பல்கலைக்கழகமோ அதே அளவுக்கு அறிவை நம்ம வீட்டுல இருந்தாலும் வளர்க்க முடியும். நம்ம பள்ளிக்கு செல்ல முடியாத காலத்திலும் நமக்கு உதவுது எதுங்க? ஆனா பெரிதும் உதவுது இந்த சமுதாயத்தில் இருக்க சமூக ஊடகம் தானே. அது இல்லைன்னா நம்ம 2-3 வருஷமா நம்ம கல்வி எப்படியே கூறுவது போலவே நோய் தொற்று வந்திருக்கியா கொரோனா நாட்களில் கல்வி சூழல் தமிழை வளர்க்கும் விதமாக சிறு உரையாடல்கள் தம் பட்டிமன்றம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய கருத்தை, அதாவது தலைப்பு என்னவென்றால், இந்த நாளில் இன்றைய கல்வி மேம்பட பெரிதும் உதவுவது. இன்றைய கல்வி மேம்பட பெரிதும் உதவுவது வீட்டு சூழலா பாராட்டு விதமா கைதட்டி அவங்கள சூப்பர்னு சொல்லுங்க சத்தமா. சூப்பருக்கு தமிழ்ல வந்து அருமை, அருமைன்னு சொல்லுங்க கைதட்டி. ஸோ இந்த தமிழ் இலக்கிய மன்றம் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பள்ளியில தொடங்கி இருக்கிறோம். இந்த தமிழ் இலக்கிய மன்றம் நல்ல முறையில் போவதற்கு, இந்த தொடங்குவதற்கு உழைத்த நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள் யார் யாரு? பல மொழிகளை கற்று தேர்ச்சி பெற்றவராக காணப்பட்டார். இவ்வாறான மொழிகளை இவர் தமிழ் மொழியுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது தமிழ் மொழியே சிறந்த மொழி என்பதனை உணர்ந்து கொண்டு தமிழ் மொழியை பற்றி பல கவிதைகளை படைத்தவராவர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல்வேறுபட்ட கவிதைகளை படைத்தவராக பாரதியாரே திகழ்கின்றார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்தரடி பாப்பா. அதாவது நமக்கு ஒருவர் என்ற காலம் போய் நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்ற நிலையில் தான் நம்ம இன்று இருக்கிறோம். ஒரே குழந்தை என்பதால் சொத்து சேர்த்து வைத்து படிக்க வேண்டாம் தாங்க சொல்றாங்க. ஆனா நம்ம காமராசரை என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்கள் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வைத்து உங்கள் பிள்ளையை ஊனமாக்க வேண்டாமே அப்படின்னு நாங்க சொல்றாங்க. பல்வேறு கலைகளை கற்க வேண்டும் என்றால் அவர்களின் சமுதாய சூழல் சரியாக அமைந்திருக்கணுங்க. இது வீட்டு சூழல்ல நடக்குமா? வீடு என்பது சிறிய கூடு என்று எதிர்த்தரப்பினர் கூறினர். சிறிய கூட்டில் ஒரு மாணவன் எதை கற்க முடியும்? எதையுமே கற்க முடியாது. ஆனால் சமுதாய சூழலில் அவனுடைய திறன், திறமை, பொது அறிவு மற்றும் கல்வியையும் வெளிக்கொண்டு வர முடியும். பெற்றோர்கள் என்று கூறுகிறீர்களே, அதனால் மாணவர்களுக்கும் சமமான கல்வியும் 14 வயதிற்குட்பட்டோருக்கு கட்டாய கல்வியும் கொண்டு வந்தது நம்முடைய சமுதாயம் தான். பள்ளியில